மற்றொரு அண்மை செய்தி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,80,000 கன அடி நீர்வரத்து இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காவிரி ஆற்று வெள்ளம் தொடர்ந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் சூழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நவீன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நவீன். தற்போது வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழலில் அங்கு இருக்கக்கூடிய மக்களின் நிலை என்னவாக இருக்கிறது? முழு விவரம். வணக்கம் கனிமொழி. கர்நாடகா, கேரளா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, ஆசன், மாண்டியா, உத்தர கன்னடா, தட்சண கன்னடா, உடுப்பி, வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து அதிதீவிர கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. கர்நாடகா அணைகளில் இருந்து நேற்று மாலை வினாடிக்கு 2,20,000 கன அடி உபரி நீர் ஆற்றில் வெளியேற்றப்பட்ட நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று மாலை 1,40,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி 1,70,000 கன அடியாகவும், தற்போதைய நிலவரப்படி மேலும் அதிகரித்து 1,80,000 கன அடியாகவும் அதிகரித்துள்ளது. இந்த நீர்வரத்து காரணமாக ஐந்தருவி, சினி அருவி, மெயின் அருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் மூழ்கடித்தவாறு ஆர்ப்பரித்து செல்கிறது. மேலும் அருவிக்கு செல்லக்கூடிய நடைபாதைகள் முழுவதும் மூழ்கடித்தவாறு செல்கிறது. இது மட்டுமல்லாமல் ஊட்டமலை, சத்திரம், ஆலாம்பாடி பகுதிகளில் கரையோர மக்கள் வசிக்கும் வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்து செல்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஒகேனக்கல் அஞ்செட்டி செல்லக்கூடிய பிரதான சாலையான ஆலாம்பாடி பகுதியில் சாலையை தண்ணீர் மூழ்கடித்தவாறு செல்கிறது. இந்த நிலையில் தண்ணீர் சாலையில் செல்வதை கருத்தில் கொள்ளாமல் பொதுமக்கள் அச்சமின்றி சாலையை கடந்து வருகின்றனர். இதனால் ஆபத்து எதுவும் நேரிட வாய்ப்புள்ளது. கனிமொழி. பரிசல் பயணத்திற்கும் ஓய்வெடுக்கவும் துணிகளை துவைக்கவும் தடை செய்யப்பட்டுள்ளது. தடையை மீறுபவர்களுக்கு காவல்துறை மூலம் ஒகேனக்கல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. முழு விவரங்களை தந்தமைக்கு நன்றி நவீன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.